இல்லை பொதுவாக ஹீரோஸ் இப்போ டிமாண்ட் ஹீரோஸ் நான் சூஸ் பண்ணல. எனக்கு தான் கதை சொன்னார். எனக்கு கதை சொல்லிட்டு யாரும் ஹீரோன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்றது. நான் யோசிச்சு எப்படி எக்ஸ்ட்ரீமாக அப்படின்னும்போது கதைக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. சிம்ரன் மேடமும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ எல்லாருக்கும் பிடிச்சவங்க வரும்போது இந்த ஃபேமிலியே உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் அந்த ஃபேமிலி, அந்த பையன் ஆவேசம் பண்ண பையன் மிதுன், அந்த சின்ன பையன் முள்ளியான் நடிக்கிற பையன், இவங்கெல்லாம் வந்து கமலேஷ், இவங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக பரிச்சயமான ஒரு ஃபேமிலியோட அப்படின்ற ஒரு அவங்களுக்குலாம் சீன் சொல்ல தேவையில்லை இவங்க அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும், இந்த ஃபேமிலியை பிடிக்கும் அப்படின்னால அவங்க அதை சூஸ் பண்ணி வச்சாங்க. அது முழுக்க முழுக்க டைரக்டர் ப்ரொடியூசர் எடுத்த முடிவு. அது எனக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கோம், படமாக அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க நம்மளோட நடிக்கிறது, படத்தில் பார்த்தோம், நம்ம முன்னாடி நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணுன அந்த காஸ்டிங் சசி சார் அண்ட் சிம்ரன் மேம் நீங்கள் சூஸ் பண்ணது? சசி சார் சிம்ரன் மேம் மைண்டில் வச்சுட்டே நாங்கள் அதை எழுதலை.